ஹாய் ஹலோ வணக்கம். நாம இன்னைக்கு பார்க்க போறது ஒரு சூப்பர் ஹிட் ஹாலிவுட் மூவி பர்ஃப்யூம். படத்தோட ஆரம்பத்துல நம்ம ஹீரோ ஜானை ஒரு ஜெயில சங்கிலி போட்டு கட்டி வச்சிருக்காங்க. வெளியில அந்த ஊர் மக்கள் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அவனை பாக்குறதுக்காக ரொம்ப ஆர்வமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதிகாரிகளும் இவனை சங்கிலியால கட்டி இழுத்துட்டு வெளியில கொண்டு வந்து மக்கள் முன்னாடி நிப்பாட்டுறாங்க. பார்த்த மக்கள் எல்லாருமே இவனை உடனே கொலை பண்ணுங்க, இவனுக்கு தூக்கு தண்டனை கொடுங்க, சிலுவையில அடிங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபமா இவனை பார்த்து கத்திக்கிட்டு இருக்காங்க. அங்க இருக்க அதிகாரிகளும் சேர்ந்து இவனுக்கு சாகுற வரைக்கும் சிலுவையில அறைய சொல்லி ஒரு தண்டனையை கொடுத்துறாங்க. அதை கேட்ட மக்கள் எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்படி இவன் சாவ மக்கள் எல்லாரும் கொண்டாடுற அளவுக்கு இவன் என்ன தப்பு பண்ணான்றது தான் படத்தோட கதையே. அப்படியே அங்க கட் பண்ணா 18ஆம் நூற்றாண்டுல பாரிஸ் நகரத்துல ஒரு மீன் சந்தை இருக்கு. அந்த மீன் சந்தையில ஒரு லேடி உட்காந்து மீன் வித்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு திடீர்னு ஒரு பிரசவ வலி வருது. அங்கேயே அவங்க ஒரு குழந்தைய பெத்துக்கிறாங்க. அதுதான் நம்ம ஹீரோ ஜான். பெத்துக்கிட்ட உடனே அந்த குழந்தைய தூக்கி குப்பை தொட்டியில போட்டுறாங்க. அந்த குழந்தையும் அங்க இருக்கிற சாக்கடை மீன் நாத்தத்தை எல்லாத்தையும் முகந்து பார்த்துட்டு அழ ஆரம்பிக்குது. அங்க இருக்கிற மக்கள் எல்லாருமே சேர்ந்து அந்த குழந்தையை பாத்துறாங்க. பார்த்துட்டு அதோட அம்மா எங்கன்னு பாக்குறாங்க. நம்ம ஜானோட அம்மா அந்த குழந்தையை விட்டுட்டு ஓட ட்ரை பண்றாங்க. ஆனா மக்கள் எல்லாரும் சேர்ந்து அவங்கள பிடிச்சி இந்த குழந்தைய கொலை பண்ண ட்ரை பண்ணதுக்காக அவங்கள தூக்குல போட்டுறாங்க. அதுக்கப்புறம் குழந்தையா இருக்கக்கூடிய நம்ம ஜானை கூட்டிட்டு போய் ஒரு லேடி நடத்திட்டு வர ஆர்ஃபனேஜ்ல விட்டுறாங்க. நம்ம ஜானும் அந்த ஆர்ஃபனேஜ்ல ஒரு 10 வயசு வரைக்கும் வாழ்ந்துட்டு வராரு. 10 வயசு வரைக்குமே நம்ம ஜானுக்கு பேச்சு வரல. ஆனா இவருக்கு ரொம்ப அதிகமான ஒரு ஸ்மெல்லிங் சென்ஸ் இருக்கு. சோ இவரை சுத்தி இருக்கிற எல்லா பொருள்களுமே இவரு ஸ்மெல் பண்ணி பார்த்தே கண்டுபிடிச்சிடுறாரு. அப்படியே வளர வளர அந்த ஸ்மெல்லிங் சென்ஸும் இவருக்கு அதிகமாயிட்டே போகுது. எந்த அளவுக்குனா கண்ணை மூடிக்கிட்டே எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் அது என்ன பொருள்னு ஸ்மெல் பண்ணி பார்த்தே கண்டுபிடிச்சிடுறாரு. இப்படியே போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் மேடம் கயான்றவங்க இவனை கூட்டிட்டு போய் சந்தையில ஒரு தோல் வியாபாரி கிட்ட காசுக்கு வித்துறாங்க. அப்படி அவனை வித்துட்டு ரிட்டர்ன் வரும்போது 2 திருடங்க சேர்ந்து இவங்க கிட்ட இருக்க காசுக்காக அவங்கள கொலை பண்ணிடுறாங்க. ஏன்னா நம்ம ஜானோட விதிப்படி அவனை யாராவது விட்டுட்டு போனா அவங்க செத்துருவாங்க. முதல்ல விட்டு போன அவங்க அம்மாவை இறந்துட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் விட்டு போன அந்த ஆர்ஃபனேஜ் மேடமும் இறந்து போயிடுறாங்க. இவனும் அந்த தோல் வியாபாரி கிட்டே வேலை செஞ்சுட்டு வரான். ஒரு நாள் அந்த தோல் வியாபாரியும் இவனை அங்க இருக்கிற ஒரு சிட்டிக்கு கூட்டிட்டு போறான். அங்க போன ஜானுக்கு அங்க இருக்கிற எல்லா விஷயமுமே புதுசா இருக்கு. அங்க இருக்கிற பொருட்களோட ஸ்மெல்லுமே புதுசா இருக்கிறதால ரொம்ப ஆச்சரியப்பட்டு எல்லாத்தையுமே ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டே வரான். அங்க இருக்கிற மசாலா, பேப்பர், பெண்கள் போட்டிருக்க பர்ஃபியூம்னு எல்லாத்தையுமே ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு வரான். அப்படியே ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு அங்க இருக்கிற ஒரு பெரிய பர்ஃபியூம் கடைக்கு வந்துடுறான். அங்க நின்று உள்ள என்ன நடக்குதுன்னு எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கான். அங்க நிறைய பெண்கள் எல்லாம் வந்து அந்த கடையில இருக்கிற பர்ஃபியூம் எல்லாத்தையுமே ட்ரை பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு இருந்த இவனுக்கு திடீர்னு அந்த பெர்ஃப்யூமோட பெட்டரா ஒரு ஸ்மெல் வருது. இவனும் அந்த ஸ்மெல்லையே ஃபாலோ பண்ணிட்டு போறான். போய் பார்த்தா அந்த ஸ்மெல் ஒரு பழம் வைக்கிற பொண்ணு மேல இருந்து வந்திருக்கும். அப்படியே இவன் அவளையே ஃபாலோ பண்ணிட்டு போறான். அந்த பொண்ணு இவன் கொஞ்சம் விசித்திரமா நடந்துக்கிறத பார்த்துட்டு பயந்துட்டு அங்கிருந்து ஓடி போயிடுறா. ஆனா இவன் அவளை விடாம அவ ஸ்மெல்ல வச்சே ஃபாலோ பண்ணிக்கிட்டே அவ இருக்கிற இடத்தையும் கண்டுபிடிச்சிடறான். கண்டுபிடிச்சு அவன் மேல இருந்து வர ஸ்மெல் இவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கிறதால அதை ஸ்மெல் பண்ணிக்கிட்டே இருக்கான். இவனை பார்த்து அந்த பொண்ணு ஷாக் ஆகி கத்த ஆரம்பிக்கிறா. அங்க யாருக்கும் இவ கத்துறதுக்கு கேட்க கூடாதுன்றதுக்காக இவளோட வாயை பொத்திக்கிறான். அப்படியே கொஞ்ச நேரம் வாயை பொத்திட்டு இருந்ததுல அவன் மூச்சடைச்சு அப்படியே அவனோட கையிலே இறந்து போயிடுறா. இவனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அதுக்கப்புறம் இவ பாடி ஃபுல்லா அவன் ஸ்மெல் பண்ணி பார்க்கறான். இது வரைக்கும் வந்துட்டு இருந்த ஸ்மெல் திடீர்னு அவனுக்கு வரல. அதை பார்த்து அவன் ரொம்பவே ஷாக் ஆயிடுறான். அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா தூங்காம நம்ம வாழ்க்கையில பார்த்த ஸ்மெல்ல இதுதான் ரொம்ப நல்லா இருந்துச்சு, எதுக்காக இந்த ஸ்மெல் அவளை விட்டு போயிடுச்சு, இதை எப்படி தக்க வைக்கிறது அப்படின்னு நினைச்சு ரொம்பவே குழம்பி போயிருக்கான். அப்படியே அங்க கட் பண்ணா அதே பாரிஸ் நகரத்துல பால்டினி என்ற ஒரு பெர்ஃப்யூம் கடை வச்சிருக்கிற ஒருத்தர் வாழ்ந்துட்டு வராரு. அவரோட கடை ஒரு காலத்துல ரொம்ப ஃபேமஸா இருந்துச்சு. ஆனா இப்போ புதுவிதமான பர்ஃப்யூம் எதுவுமே இல்லாம அங்க இருக்கிற மார்க்கெட்டோட போட்டி போட முடியாம கடையில உட்காந்து சும்மா ஓட்டிக்கிட்டு இருக்காரு. மார்க்கெட்ல புதுசா வந்திருக்க பர்ஃப்யூம் கேள்விப்பட்டு அந்த பர்ஃப்யூம்ல என்னென்ன மிக்ஸ் பண்ணிருக்காங்கன்றத கண்டுபிடிக்கிறதுக்காக ஸ்மெல் பண்ணி எல்லாத்தையும் எழுதி பாக்குறாரு. ஆனா அவரால் அதுல என்னென்ன இன்கிரிடியன்ஸ் இருக்குன்னு கரெக்டா கண்டுபிடிக்கவே முடியல. அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது ஜான் ஒரு தோல் எடுத்துட்டு இவருக்கு சப்ளை பண்ண வந்திருக்கான். இவரும் அவரோட லேபுக்குள்ள கூட்டு போறாரு. அப்படி போகும்போது அங்க இருக்கிற பர்ஃப்யூம் இன்கிரிடியன்ஸ் எல்லாத்தையுமே பார்க்கறான். அது இவனுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அப்படியே இவர் மேல இருந்து வர அந்த புது பர்ஃப்யூமோட ஸ்மெல்லையும் அதுல இருக்கிற இன்கிரிடியன்ஸ் பத்தியும் அவர்கிட்ட சொல்றான். அதை கேட்ட உடனே அவரு இதுல என்ன கலந்துருக்குன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேக்குறாரு. நீங்க ஓகேன்னு சொன்னீங்கன்னா அதே பர்ஃப்யூமே என்னால திரும்ப செஞ்சு காட்ட முடியும், அதுல என்னென்ன இருக்குன்னு எனக்கு கரெக்டா தெரியும் அப்படின்னு சொல்றான். அவரும் அதுக்கு சரி ஓகே செஞ்சு காமி பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாரு. இவனும் அவர்கிட்ட இருக்க இன்கிரிடியன்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துட்டு வந்து மிக்ஸ் பண்ணி புதுசா மார்க்கெட்ல வெளியான அதே பர்ஃப்யூமை பர்ஃபெக்ட்டா ரெடி பண்ணி காமிச்சிடுறான். அதை பார்த்து அவர் ரொம்பவே ஷாக் ஆயிடுறாரு. அதுக்கப்புறம் ஜான் அவர்கிட்ட சொல்றான், இந்த மாதிரி பர்ஃப்யூம் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப ஆவலா இருக்கு. இந்த ஸ்மெல் எல்லாம் ஒரு பொருள் கிட்ட இருந்து எப்படி பிரிச்சு எடுக்கிறது அதை எனக்கு சொல்லி தரீங்களா, நான் உங்ககிட்டே வந்து வேலை செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறான். அவரும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் இவனோட மாஸ்டர் கிட்ட போய் நிறைய பணம் கொடுத்து இவனை வாங்கிட்டு வந்துடுறாரு. அதுக்கப்புறம் அந்த மாஸ்டரும் குடிச்சிட்டு தண்ணியில விழுந்து அங்கேயே செத்து போயிடுறான். அதுக்கப்புறம் இந்த பால்டினி நம்ம ஜானை வச்சு நிறைய புது புது பர்ஃப்யூம்ஸ் எல்லாம் ரெடி பண்றாரு. அது மக்கள் மத்தியில ரொம்ப ஃபேமஸா ஓட ஆரம்பிக்குது. சோ திரும்பவும்
அதுவும் நம்ம பால்டினி பழைய மாதிரி பாரிஸ்லயே ஒரு பெரிய பர்ஃபியூம் மேக்கராகவும் பெரிய பணக்காரராகவும் ஆயிடுறாரு. அதுக்கப்புறம் இவனுக்கு ஒரு பர்ஃபியூமை எப்படி ரெடி பண்ணணும்ன்றத பத்தி சொல்லி கொடுக்குறாரு. அதாவது பர்ஃபியூம் ரெடி பண்றது ஒரு மியூசிக் மாதிரி, மொத்தம் அதுல 12 கார்ட்ஸ் இருக்கணும், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஸ்டேஜ்ல ஒரு மாதிரியான ஸ்மெல்ஸை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி பேசிக்ஸ் பத்தியும் பூக்கள்ல இருந்து அதோட ஸ்மெல்லை எப்படி பிரிச்சு எடுக்கணும்ன்றத பத்தியும் அவனுக்கு பிராக்டிக்கலா நிறைய சொல்லி தராரு. அதை கேட்டு அவனுக்கு ரொம்பவே ஆர்வம் ஆயிடுது. சோ அவன் என்ன பண்றான், இவன் பாக்குற எல்லா பொருட்களையும் எடுத்துட்டு வரான். அதாவது இரும்பு, சில்வர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மெட்டல்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து அதுல இருந்து ஸ்மெல்ல பிரிக்க பாக்குறான். ஆனா அது எதுவுமே பிரியாம அப்படியே அந்த பாய்லரே வெடிச்சு செதறுது. நம்ம பால்டினி வந்து பார்த்துட்டு என்னடா பண்ற அப்படின்னு கேக்குறாரு. நீங்க சொன்ன மாதிரி ஒரு பொருளோட ஸ்மெல்ல பிரிச்சு எடுக்க பார்த்தேன், ஆனா இதுல இருந்து எதுவுமே பிரிச்சு எடுக்க முடியலையே அப்படின்னு சொல்றான். அதை பார்த்த பால்டினி, நீ நினைக்கிற மாதிரி எல்லாத்தோட ஸ்மெல்லையும் எடுக்க முடியாது, உன் மேல இருந்து வர ஸ்மெல்லையும் என்னோட மேல இருந்து வர ஸ்மெல்லையும் மெட்டல்ஸ்ல இருந்து வர ஸ்மெல்லையும் எனக்கு எடுக்க தெரியாது, எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறாரு. அதை கேட்ட உடனே அவன் ரொம்பவே ஷாக் ஆயிடுறான். ஷாக் ஆகி அப்படியே மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறான். அதுக்கப்புறம் நம்ம பால்டினி அவன் உடம்பு சரியில்லாம இருக்கிறத பார்த்துட்டு, சரி ஓகே, நீ இதுல ரொம்பவே ஆர்வமா இருக்குன்றது எனக்கு தெரியுது, நீ கேட்கிற மாதிரி விஷயங்களை கத்துக்கணும்னா நீ கிராஸ்ன்ற ஒரு நகரத்துக்கு போகணும், அங்கதான் பெரிய பெரிய பெர்ஃப்யூம் ஃபேக்டரிலாம் இருக்கு, அங்க போறதுக்கான பேப்பர் ஒர்க் எல்லாத்தையுமே நான் உனக்கு செஞ்சு கொடுக்குறேன், ஆனா அதுக்கு பதிலா நீ எனக்கு ஒரு 100 பெர்ஃப்யூம்கான இன்கிரிடியன்ஸை கொடுத்துட்டு போகணும் அப்படின்னு சொல்றாரு. அவனும் அதுக்கு ஒத்துக்கிறான். ஒத்துக்கிட்டு இவர் கேட்ட மாதிரி 100 இல்ல 1000 பெர்ஃப்யூம்கான இன்கிரிடியன்ஸை ரெடி பண்ணி கொடுத்துட்டு நம்ம ஜான் அந்த கிராஸ் நகரத்துக்கு கிளம்புறான். நம்ம பால்டினியும் அந்த பெர்ஃப்யூமோட இன்கிரிடியன்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து வச்சுட்டு ரொம்ப சந்தோஷமா போய் படுக்கையில படுக்கிறாரு. அப்படி படுத்த உடனே அவர் இருந்த பில்டிங் இடிஞ்சு விழுந்து அங்கேயே செத்து போயிடுறாரு. நம்ம ஜானும் ரொம்ப நாளா பயணம் பண்ணி அந்த கிராஸ் நகரத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கான். அப்படி கிட்ட போகும்போது இவனுக்கு ஒரு பிரமாதமான ஸ்மெல் ஒன்று அடிக்குது. அது யாருன்னு பாக்குறான். பார்த்தா அது அந்த கிராஸ் நகரத்துல இருக்கிற ரிச்ன்ற ஒரு பெரிய பணக்காரரோட பொண்ணு வண்டியில போய்கிட்டு இருக்கா. அதை பார்த்துட்டு இவனும் ஃபாலோ பண்ணிக்கிட்டே அந்த கிராஸ் நகரத்துக்குள்ள போயிடுறான். போய் இவன் எங்க இருக்கான்ற எல்லா விஷயத்தையும் நோட் பண்ணிக்கிறான். அப்படியே அங்க இருக்கிற ஒரு பெரிய பெர்ஃப்யூம் கம்பெனிலையும் வேலைக்கு சேர்ந்து அங்கேயே வேலை செஞ்சுக்கிட்டு வரான். நம்ம ஜான்க்கு இந்த பெண்கள் மேல இருந்து வர ஸ்மெல்ல பிரிச்சு எடுக்கணும்னு ரொம்ப ஆர்வமா இருக்கான். சோ அதனால அங்க இருக்கிற கார்டன்ல வேலை செய்யற ஒரு பொண்ணு இவன் கிட்ட தனியா ஒரு நாள் மாட்டிக்கிறா. சோ அவளை வச்சு அந்த பூக்கள்ல இருந்து எப்படி ஸ்மெல் எடுக்கிறாங்களோ அதே மெத்தட்ல அவளை தூக்கி பாய்லருக்குள்ள போட்டு அவகிட்ட இருந்து ஸ்மெல்ல எடுக்க ட்ரை பண்றான். ஆனா அவனால அந்த ஸ்மெல்ல பிரிச்சு எடுக்க முடியல. இதுக்கு வேற ஏதாவது மெத்தட் தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லி அங்க இருக்கிற மார்க்கெட்டுக்கு போறான். போய் ஒரு பொண்ணுக்கு காசு கொடுத்து இவனோட எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண கூட்டிட்டு வரான். கூட்டிட்டு வந்து அவ உடம்பு மேல வேக்ஸ தடவிக்கிட்டு இருக்கான். அப்படி தடவிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு எதுக்கு என்ன நிறைய கேள்வி கேட்கறா. அவனும் அதுக்கு நீ கொஞ்ச நேரம் தான், நீ சும்மா படுத்துட்டு நான் என்னோட எக்ஸ்பெரிமெண்ட்டை முடிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட பையில இருந்து அந்த வேக்ஸை ரிமூவ் பண்ணி எடுக்கிறதுக்கான கத்தியை எடுக்கிறான். அதை பார்த்து அந்த பொண்ணு ரொம்பவே பயந்து போயிடுறா. பயந்து போய் அவனோட காசை இவன் கிட்ட தூக்கி போட்டுட்டு அங்கிருந்து கிளம்புறா. அவனுக்கும் வேற வழி இல்லாதால இவளை அடிச்சு மயக்கமாக்கிறான். மயக்கமாக்கி ஃபுல்லா அந்த வேக்ஸை இவன் மேல தடவி ஆட்டுத்தோல்ல சுத்தி கொஞ்ச நேரம் பதப்பத்தி வைக்கிறான். பதப்பத்தி வச்சுட்டு அந்த வேக்ஸை அப்படியே சுரண்டி எடுத்து அதை பிழிஞ்சு டெஸ்ட் பண்ணி பார்க்கறான். இந்த தடவை அவனோட எக்ஸ்பெரிமெண்ட்ல இவன் ஜெயிச்சிடறான். இவன் நினைச்ச மாதிரியே அந்த பொண்ணு மேல இருந்து அந்த ஸ்மெல்ல பிரிச்சு தனியா எடுத்து இவனோட எக்ஸ்பெரிமெண்ட்ல இவன் ஜெயிச்சிடறான். அதுக்கப்புறம் நம்ம ஜானுக்கு ஒரு ஆசை வந்துடுது. இந்த உலகத்திலே இல்லாத அளவுக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு பெர்ஃப்யூமை நம்ம உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பால்டினி சொல்லி தந்த மாதிரி 12 பேசிக் கார்ட்ஸ் இருக்கிற மாதிரி இவனுக்குன்னு ஒரு தனியா 12 பேசிக் கார்ட்ஸை உருவாக்கணும்னு நினைக்கிறான். அதுவும் எல்லாத்தையுமே பொண்ணுங்க மேல இருந்து தான் எடுக்கணும்னு முடிவு பண்ணிடுறான். அதுக்காக அந்த ரிச்சியோட பொண்ணு லோராவை தேடி போறான். அவளுக்கு ஒரு என்கேஜ்மெண்ட் நடந்துட்டு இருக்கு. அந்த என்கேஜ்மெண்ட்க்கு அப்புறமா ஒரு பசில் கேம் ஒன்று அவங்க ஓடி விளையாடிட்டு இருக்காங்க. அப்படி விளையாடிட்டு இருக்கும்போது அவளை கடத்துறதுக்காக அட்டம் ட்ரை பண்றான். ஆனா இவனால முடியல. ஆனா அந்த கூட்டத்தில் இருந்த 2 ட்வின்ஸ் கேர்ளை இவன் கடத்திட்டு வந்துடுறான். கடத்திட்டு வந்து அதே மாதிரி ஒரு ப்ரொசீஜரை செஞ்சு அவங்க பாட்டில இருந்து அவங்க ஸ்மெல்ல தனியா பிரிச்சு எடுத்து 12 பாட்டிலையும் சேகரிக்க ஆரம்பிக்கிறான். அப்படி இவன் டெஸ்ட் பண்ண பொண்ணுங்க எல்லாரையும் கொலை பண்ணி தூக்கி அங்கங்க ஆத்துல வீசிட்டு போயிடுறான். அதை பார்த்து மக்கள் எல்லாருமே பயந்து போயிடுறாங்க. சோ நம்ம லாராவோட அப்பா ரிச்சியும் உடனே கர்ஃபியூ போட்டு அவனை கண்டுபிடிக்க ஆரம்பிங்க, இல்லனா இது கண்டினியூ ஆயிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. முதல்ல அந்த மேயர் இதுக்கு ஒத்துக்கல. ஆனா நம்ம ஜானும் அவனோட வேலையை நிறுத்துற மாதிரி இல்ல. அந்த ஊர்ல இருக்க ஒவ்வொரு பொண்ணையா கடத்தி அவங்க உடம்புல இருந்து ஸ்மெல்ல பிரிச்சு எடுத்துட்டு அவங்கள கொலை பண்ணி தூக்கி வீசிட்டு போயிடுறான். இப்படியே அவனோட 12 பாட்டில் ரெடி ஆகிற வரைக்கும் பண்ணிக்கிட்டே இருக்கான். அங்கங்க பாடி கிடைக்கிறத பார்த்த மக்கள் எல்லாருமே ரொம்பவே பயந்து போயிடுறாங்க. சோ அதுக்கப்புறம் அந்த ஊர் ஃபுல்லா கர்ஃபியூ போட்டு இந்த கொலைகாரன் யாருன்னு தேட ஆரம்பிக்கிறாங்க. அங்க இருக்கிற அதிகாரிகளுக்கும் இவன் எதுக்காக வயசு பொண்ணுங்களா கடத்திட்டு போய் பாலியல் ரீதியா எதுவுமே பண்ணாம ஆனா கொலை பண்ணிடுறான், இவன் எதுக்கு இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கான்னு ஒண்ணுமே புரியாம குழம்பி போயிருக்காங்க. ஆனா இன்னொரு பக்கம் நம்ம ஜான் நிறுத்துற மாதிரி இல்ல. எதை பத்தியுமே கவலைப்படாம அந்த 12 பாட்டிலையும் ஃபில் பண்ற வரைக்கும் இவன் நிறுத்துற மாதிரி இல்ல. ஒரு கட்டத்துல 11 பாட்டில ஃபில் பண்ணிடுறான். கடைசி ஒரு பாட்டில் மட்டும்தான் மிச்சம் இருக்கு. அந்த ஒரு பாட்டில் அந்த ரிச்சின்றவரோட பொண்ணு லாரோவோட ஸ்மெல்ல எடுக்கணும்னு சொல்லிட்டு பொறுமையா காத்துக்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் ஊர்
ஊர் மக்களை சமாதானப்படுத்துறதுக்காக நம்ம போப்பும் அந்த ஊருக்கு வந்து மாஸ் வைக்கிறாரு. அந்த சமயத்துல கவர்மெண்ட் கிட்ட இருந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது, இந்த மாதிரி நாங்க குற்றவாளியை பிடிச்சிட்டோம், கூடி சீக்கிரம் மரண தண்டனை கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டோடனே மக்கள் எல்லாருக்கும் ரொம்பவே சந்தோஷமாயிடுது. அதையே அவங்க எல்லாரும் ஒரு கொண்டாட்டமா கொண்டாட ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனா நம்ம ரிச்சி இதை நம்பாம அங்க இருக்கிற மேயர் கிட்ட போய் கேட்கிறாரு, நீங்க அடிச்சே ஒருத்தனை ஒத்துக்க வச்சிருக்கீங்க, உண்மையான குற்றவாளி அவன் கிடையாது, அவன் இன்னும் வெளியில தான் சுத்திக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்றாரு. ஆனா அந்த மேயரோ இப்போதைக்கு நம்ம மக்களை சமாதானப்படுத்துறது தான் முக்கியம், இந்த கேஸ் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி அவரை உதாசீனப்படுத்திடுறாரு. இதை பார்த்து ரிச்சி நம்மளோட பொண்ணையாவது நம்ம காப்பாத்திடணும் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டோட நைட்டா அவங்க பொண்ணை கூட்டுக்கிட்டு அவங்களோட வண்டியும் டீமையும் வேற பக்கம் அனுப்பிட்டு இவரோட பொண்ணை மட்டும் தனியா கூட்டுட்டு தூரமா இருக்கிற ஒரு ஹோட்டலுக்கு போய்கிட்டு இருக்காரு. இதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஜானும் வேகமா ஓடி வந்து இவங்க எந்த பக்கம் ஓடுறாங்கன்னு ஓடி போய் பார்க்கறான். அப்படியே இவன் ஸ்மெல் பண்ணிட்டு அந்த பொண்ணு போற டைரக்ஷனையும் கண்டுபிடிச்சிடறான். அவங்க அப்பா அந்த பொண்ணை நேரா கூட்டிட்டு போய் ஒரு பெரிய ஹோட்டலை மொத்தமா ரெண்டுக்கு எடுத்து அதுல பாதுகாப்பா இருக்கிற ஒரு ரூமை பார்த்து அந்த பொண்ணை தங்க வைக்கிறாரு. தங்க வச்சுட்டு அந்த ரூம்லயே அவங்க பொண்ணை வச்சு லாக் பண்ணி சாவியையும் இவர் எடுத்துட்டு வந்துடுறாரு. ஆனா இது எல்லாத்தையுமே நம்ம ஜான் பக்கத்துல இருந்து பார்த்துக்கிட்டே தான் இருக்கான். அப்படியே இன்னொரு பக்கம் இந்த கிராஸ் நகரத்துல இவன் வேலை செஞ்சுட்டு வந்த அந்த ஃபேக்டரியில ஒரு நாய் மோப்பம் பிடிச்சி அந்த பொண்களோட ஒரு முடி இருக்கிறத கண்டுபிடிச்சி இழுக்குது. அதை பார்த்தா அந்த கம்பெனி ஓனரும் எல்லாத்தையும் நோண்ட ஆரம்பிக்கிறான். நோண்டி பார்த்தா அந்த பொண்ணுங்களோட ட்ரெஸ் முடி எல்லாமே அங்கதான் இருக்கு. சோ இவன் தான் குற்றவாளின்றத கண்டுபிடிச்சிடுறாங்க. இந்த பக்கம் அந்த ஹோட்டல் ரூம்ல நம்ம ஜான் பொறுமையா யாருக்கும் தெரியாம அவங்க அப்பாவோட ரூம்குள்ளே நுழைஞ்சு அந்த சாவி எடுத்துட்டு வந்து அந்த லாரான்ற பொண்ணோட ரூமை திறந்துட்டு உள்ள வந்துடுறான். உள்ள வந்து நம்ம லாராவை அவன் பாக்குறான். அவளும் கண்ணை முழிச்சு இவனை முதல் முறையா பாக்குறா. அப்படியே அங்க சீன் கட் ஆகுது. காலையில விடிஞ்ச பிறகு அவங்க அப்பா சாவி எடுத்துட்டு வந்து பொண்ணு ரூமை திறந்து உள்ள வந்து பாக்குறாரு. பார்த்தா இவருக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி. அவங்க பொண்ணு செத்து போய் அதே பெட்ல கிடக்கா. அதுக்குள்ள அந்த நகரத்துல இருந்த அதிகாரிகள் எல்லாரும் இவன் தான் கண்டுபிடிச்சு இவனை சேஸ் பண்ணிட்டு வந்துடுறாங்க. ஆனா நம்ம ஜான் இதை பத்திலாம் கவலைப்படாம அந்த கடைசி 12வது பாட்டில இவன் மேல இருந்து எடுத்து ஸ்மெல்ல அங்கேயே உட்காந்து பிரிச்சு எடுத்து அதுல ஆட் பண்றான். சோ இப்போ மொத்தமா இவன் நினைச்ச மாதிரி ஒரு பர்ஃபியூமையும் இவன் ரெடி பண்ணிடுறான். அப்படி ரெடி பண்ணி முடிச்சது உடனேயே அவனை அங்க இருக்கிற போலீஸ் எல்லாரும் வந்து அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அரெஸ்ட் பண்ணி ஜெயில வச்சிருக்கும் போது இவனை ரொம்பவே டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ரிச்சி போய் அவங்க கிட்ட கேட்கறாரு, எதுக்காக என்னோட பொண்ணை கொன்ன அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு ஜான் என்ன பதில் சொல்றான்னா, உன் பொண்ணு எனக்கு தேவைப்பட்டா அதனால தான் கொலை பண்ண அப்படின்னு சொல்றான். அதை கேட்ட ரிச்சிக்கு இவன் சொல்றது ஒண்ணுமே புரியல. சரி ஓகே, உன்னோட சாவு இதை விட ரொம்ப கொடூரமா இருக்க போகுது பாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறாரு. அங்க கட் பண்ணா படத்தோட மொத சீனுக்கு நம்ம வந்துட்டோம். மக்கள் எல்லாரும் இவனுக்கு தண்டனை கொடுக்கறத பாக்குறதுக்காக ரொம்ப ஆர்வமா அந்த சிட்டிக்கு நடுவுல கூடிக்கிட்டு இருக்காங்க. இவனை அறையறதுக்கான சிலுவையும் ரெடி பண்ணி வச்சிடறாங்க. சோ அதுக்கப்புறம் அதிகாரிகள் எல்லாம் இவனை இழுத்துட்டு போறதுக்காக உள்ள வந்து இவனை தூக்குறாங்க. அப்படி தூக்கும் போது இவன் ரெடி பண்ணி வச்சிருந்த அந்த பெர்ஃப்யூம் அப்படியே கீழே விழுது. அதை பார்த்துட்டு என்னது அது அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ நம்ம ஜான் அந்த பெர்ஃப்யூமோட மூடிய அப்படியே துறக்கிறான். அப்படியே அங்க சீன் கட் ஆகுது. வெளியில எல்லாருமே மக்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஒரு பிரம்மாண்டமான ஷேரேட் ஒண்ணு வருது. அதுக்குள்ள வேற யாரும் இல்ல, நம்ம ஜான் தான் ரொம்ப காஸ்ட்லியான ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு அவன் ரெடி பண்ண அந்த பெர்ஃப்யூம் எடுத்து அவன் மேல ஸ்ப்ரே பண்ணிட்டு கீழே இறங்குறான். அதை பார்த்த மக்கள் எல்லாருமே ஒரு நிமிஷம் ஷாக் ஆயிடுறாங்க. ஆனா அவன் தயாரிச்ச அந்த பெர்ஃப்யூமோட ஸ்மெல் அவனை சுத்தி இருக்கிற மக்கள் மேல எல்லாம் பரவுது. அதை மாத்த மக்கள் எல்லாருமே அப்படியே மயங்கி போய் அவனை ஒரு தேவ தூதனா பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இவன் தயாரிச்ச அந்த ஸ்மெல்லுக்கு மொத்த மக்களுமே அப்படியே அடிமையா ஆகுறாங்க. இவனை சிலுவையில அறைய வேண்டியவனே அப்படியே முட்டி போட்டு இவனை கும்பிட ஆரம்பிச்சிடுறான். அப்படியே நம்ம ஜானும் அந்த ஸ்டேஜ் மேல நின்று அங்க இருக்கிற ஒட்டுமொத்த மக்களையும் பார்க்கறான். அவங்க எல்லாருமே இவனோட பர்ஃப்யூம்க்கு மயங்கி போயிருக்காங்க. திரும்பவும் அவனோட கர்ச்சிஃப்ல அவனோட பெர்ஃப்யூமை 2 டிராப் விட்டு அதை அப்படியே காத்துல வீசுறான். மக்கள் எல்லாரும் அந்த ஸ்மெல்லுக்கு ஏத்த மாதிரி ஒரு மயக்கத்துல மிதக்க ஆரம்பிச்சு இவனை ஒரு ஏஞ்சல் மாதிரி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அது இவனுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. திரும்ப திரும்ப அந்த ஸ்மெல்ல பரப்பி விட்டு இவன் அதை என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கான். சோ அந்த ஸ்மெல்லுனால மக்கள் எல்லாரும் ரொம்ப ரொமான்டிக்கா பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதை பார்த்த உடனே நம்ம ஜானுக்கு திடீர்னு இவன் முதல்ல பார்த்த அந்த பழம் வைக்கிற பொண்ணு ஞாபகத்துக்கு வரா. இப்பதான் இவனுக்கு புரியுது, நம்மளால இந்த பெர்ஃப்யூமை வச்சு ஒட்டுமொத்த மக்களையும் கூட அடிமையாக்க முடியும். ஆனா அந்த பெர்ஃப்யூமை யூஸ் பண்ணி மற்ற சாதாரண மக்களை போல என் மேல அன்பு செலுத்த வைக்க முடியாதுல்ல அப்படின்றது இவனுக்கு புரியுது. ஒருவேளை அந்த பழம் வைக்கிற பொண்ணை பார்த்தப்போ அவளை ஸ்மெல்லுக்காக கொலை பண்ணாம அவளையே காதலிச்சு கல்யாணம் பண்ணியிருந்தா நம்மளோட வாழ்க்கை மத்தவங்க மாதிரி ரொம்பவே அழகா இருந்திருக்கும்ல. ஆனா இந்த பெர்ஃப்யூம் செய்யற ஆர்வத்துல நான் அதை பத்தி யோசிக்காம அவளை கொலை பண்ணிட்டேன், இனிமே என்னோட வாழ்க்கையை மாத்த முடியாதுல்ல அப்படின்றத நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிக்கிறான். அந்த சமயத்துல அந்த ரிச்சியும் கத்தி எடுத்துட்டு இவங்கிட்ட வராரு.
வராரு. மத்தவங்களை ஏமாத்தின மாதிரி என்ன ஏமாத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வராரு. கிட்ட வர அந்த ஸ்மெல்லுனால அவரும் அடிமையாகி அப்படியே முட்டி போட்டு நீ வேற யாரும் இல்ல என்னோட பையன் தான் அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்டு இவனுக்கு ரொம்பவே கில்ட்டா ஃபீல் ஆயிடுது. அப்படியே அங்கிருந்து போயிடுறான். அங்க இருந்த ஊர் மக்கள் எல்லாருமே ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் அந்த மயக்கத்துல இருந்து முழிச்சு பாக்குறாங்க. பார்த்தா எல்லாருமே அறகுறையா எங்க இருக்குன்னே தெரியாம விழுந்து கிடக்காங்க. அங்க என்ன நடந்துச்சுன்றதும் எல்லாருக்குமே மறந்து போயிடுது. அந்த அதிகாரிகள் எல்லாம் சேர்ந்து திரும்பவும் அந்த கொலை கேஸை விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி விசாரிக்கும் போது கொலை செய்யப்பட்ட பெண்களோட முடி துணி எல்லாம் அங்க இருந்த ஃபேக்டரியில இருந்ததால அந்த ஃபேக்டரியோட ஓனர் தான் கொலைக்காரன்னு சொல்லி அவனை கூட்டு வந்து தூக்குல போட்டு அந்த கேஸையும் முடிச்சிடுறாங்க. நம்ம ஜானும் கிராஸ்ல இருந்து திரும்பவும் பாரிஸ்க்கு நடந்தே வந்து சேர்ந்துடுறான். இன்னும் இவன் கிட்ட இவன் தயாரிச்ச பெர்ஃப்யூம் மிச்சம் இருக்கு. அதை யூஸ் பண்ணி இந்த உலகத்தையே அவனால ஆள முடியும். ஆனா அதை யூஸ் பண்ணி இவன் மேல யாரையும் அன்பு செலுத்த முடியாதுன்றதையும் தெரிஞ்சு ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்படியே நடந்து வந்ததுல இவன் பிறந்த அதே மீன் மார்க்கெட்டுக்கு வந்துடுறான். வந்து அங்க பாக்குறான். பார்த்தா அங்க வீடு இல்லாத மக்கள் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து குளிர் காஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்துக்கிட்டே அப்படியே இவன் கிட்ட இருக்கிற பர்ஃப்யூம் ஓபன் பண்றான். ஓபன் பண்ண உடனே அந்த ஸ்மெல் அங்க இருக்கிற மக்கள் எல்லாருக்கும் போய் பரவுது. அப்படியே அந்த பர்ஃப்யூமை எடுத்து மொத்தமா இவன் தலையில இவன் மேல அப்படியே இவனே ஊத்திக்கிறான். அதை பார்த்து அந்த மக்கள் எல்லாரும் இந்த பர்ஃப்யூமால இழுக்கப்பட்டு ஓடி வந்து இவனை பார்த்து நீ ஒரு ஏஞ்சல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கட்டி பிடிக்கிறாங்க. அந்த ஸ்மெல்லோட வீரியம் தாங்காம அப்படியே இவனை கடிச்சு திங்க ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த மொத்த கூட்டமுமே இவனை கடிச்சு தின்னு மொத்தமா காலி பண்ணிடுறாங்க. அப்படி தின்னு முடிச்ச பிறகு அங்க நம்ம ஜானோட கொஞ்சம் எலும்பும் ட்ரெஸ்ஸும் மட்டும் தான் மிச்சம் கிடக்கு. அது அப்படியே இவன் பிறந்த இடமான அந்த மார்க்கெட்டுக்கு நடுவுலயே கிடக்கு. காலையில ஆன பிறகு மார்க்கெட் எப்பவும் போல இயங்க ஆரம்பிக்கிறது. அங்க இருக்க சின்ன பசங்களாம் வந்து அந்த ட்ரெஸ் எடுத்து விளையாட ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ ஒரு மூலையில இவன் கையில வச்சிருந்த அந்த பெர்ஃப்யூம் பாட்டில் கீழே கிடக்கு. அந்த பாட்டில் இருந்து கடைசி சொட்டு பெர்ஃப்யூம் அப்படியே தரையில விழுது. அங்க கட் பண்ணி படத்தை அப்படியே முடிச்சிடுறாங்க. ஓகே காய்ஸ், இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இதோட நாம ஒரு நல்ல படத்தோட அடுத்த வீடியோல பார்க்கலாம். நன்றி, பை பாய்.